வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரேடிங் பேசிக்ஸ் தமிழ். நான் உங்கள் கண்ணன். இன்னைக்கு நான் ஒரு ட்ரேட் பண்ணி மார்னிங் ஒரு 9700 ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணேன்னு சொல்கிறேன் வாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. எங்கள் வீட்டில் இன்னும் ட்ரில்லிங் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ நான் அட்லீஸ்ட் உங்களுக்கு என்ன ஸ்டைலில் ட்ரேட் எடுத்துன்னு சொன்னால் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். வாங்க இப்போ அதை பற்றி பார்க்கலாம். மார்க்கெட் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆனதே ஒரு நல்ல கேப் அப்பில் ஓப்பன் ஆனாங்க. அப்புறம் ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக புல்லிஷாக போனாங்க. என்னதான் புல்லிஷாக போனால் கூட உங்களோட மார்க்கெட்டோட ஓவரால் சென்டிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல். மார்க்கெட்டில் அப்ரோச் பண்ணுற எல்லாருக்குமே இப்போ தெரியும். ரெகுலராக நீங்கள் மார்க்கெட் வாட்ச் பண்ணிங்கன்னா ஓவரால் ட்ரெண்ட் செல். ஸோ நான் என்ன பண்ணேன், கால் ஆப்ஷன் ப்ரிஃபர் பண்ணுறதை விட ஒரு புட் ஆப்ஷன் ப்ரிஃபர் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ மார்க்கெட் மேலே போகுதுன்னா என்ன ஆகும், புட் ஆப்ஷன் கீழே வரும். ஸ்ட்ராங்காக கீழே வந்துக்கிட்டே இருந்தாங்க. வந்ததும் நான் ஒரு க்ரீன் க்ளோஸ்க்காக வெயிட் பண்ணேன். இங்கே ஒரு க்ரீன் க்ளோஸ் வச்சாங்க. க்ரீன் க்ளோஸ் வச்சதுமே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 180 குவான்டிட்டிஸ்க்கு எடுத்தேன். அந்த 180 குவான்டிட்டிஸை நான் எப்படி பிளான் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா 60-60-60 ஒரு 3 டைம் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படி பிளான் பண்ணி நான் ஆவரேஜாக ட்ரேட் எடுத்தப்போ என்னோட ட்ரேடோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 261. நான் எடுத்ததுக்கு அப்புறமா இன்னும் கூட கொஞ்சம் கீழே போகிற மாதிரி காமிச்சாங்க. நம்மளோட ரூல் வெரி சிம்பிள். இதுக்கு கீழே போய் க்ளோஸ் வச்சா எக்ஸிட். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் க்ரீன் செகண்ட் க்ரீன்லேயே நம்ம எக்ஸிட் ஆகிடும். ஏன்னா நம்மளோட டார்கெட் ஆல்ரெடி சூப்பராக ரீச் ஆயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் குவான்டிட்டி ஹைங்கிறதுனால நம்ம எப்பயும் எடுக்கிற ப்ராஃபிட்டோட இன்னைக்கு கொஞ்சம் நல்ல டீசென்ட் ப்ராஃபிட்டே வந்ததும் நான் எக்ஸிட் ஆயிட்டேன். சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு பாருங்க. எப்பயுமே நான் சொல்றது தான், டார்கெட் ரீச் ஆனதும் எக்ஸிட் ஆகிடணும். எக்ஸிட் ஆகலைன்னா இங்கே பாருங்க, அடுத்த கேண்டிலே நமக்கு ரிவர்ஸ் ஆகி நம்மளோட ஸ்டாப் லாஸோட கீழே போயிட்டாங்க. நம்ம இங்கேயே எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ எப்பயுமே டார்கெட் ரீச் ஆயிடுச்சுன்னா கடை சட்டுப்புட்டுன்னு காலி பண்ணிட்டு மார்க்கெட்லேருந்து எஸ்கேப் ஆகிடணும். இப்போ வாங்க நம்ம ஆர்டர் வேல்யூ பார்க்கலாம். நான் சொல்லியிருந்த மாதிரி 940க்கு ஒரு என்ட்ரி 60 குவான்டிட்டிஸ்க்கு, அப்புறம் 943க்கு ஒரு என்ட்ரி 260க்கு, அப்புறம் 948க்கு ஒரு என்ட்ரி 242க்கு. ஆன் அன் ஆவரேஜ் என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் 216ல இருந்தது. அதுக்கப்புறமா நான் என்னோட ஹோல்டிங் டைம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 940லேருந்து 956 ஒரு 16 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணேன். எனக்கு இன்னைக்கு குவான்டிட்டி ஹையாக இருந்தனால, அதாவது 180 குவான்டிட்டிஸ் இருந்ததுனால என்னால் இன்னைக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சுது. கிட்டத்தட்ட ஒரு 9000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். யாருமே ஒரு 15 நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு 9000 சும்மா கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி நிறைய எஃபர்ட்ஸ் இருக்குது, நிறையா ப்ராக்டிஸ் இருக்குது. நீங்களும் தயவு செஞ்சு வீட்டில் பேப்பர் ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களாலையும் இந்த மாதிரி மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இப்போ வாங்க நம்ம பொசிஷன் வேல்யூ பார்க்கலாம். 180 குவான்டிட்டிஸ் ஆல்மோஸ்ட் 47,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். நான் செல் பண்ணும்போது 56,700க்கு செல் பண்ணிட்டேன். ஸோ இதில் நமக்கு ஒரு 9,700 ப்ராஃபிட் வந்தது. ட்ரேடிங் ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியாது, அது ஒரு சூதாட்டம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதை கரெக்டாக பண்ணால் நம்மளாலேயும் ஒரு ப்ராஃபிட்டபுளாக ட்ரேடராக இருக்க முடியும் அப்படிங்கிற காட்டுறதுக்கு தான் என்னோட ப்ராஃபிட்டோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் நான் போடுறேன். இதை ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக எடுத்துகிட்டு நீங்களும் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வில் see you in the next video. Until then, நான் உங்கள் கண்ணன். டேக் கேர். பை பாய்.